நமஸ்தே கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அது அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் பாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனத்துல பயிற்சி ஆகியிருக்க சனி என்ன பாவம் அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு. அப்ப சனியை என்ன சொல்றாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சகாய சனி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, பேர்லயே இருக்கு இல்லம்மா சகாயம். சகாயம் அப்படின்னா என்ன, தமிழ்ல சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். சனி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. உங்களோட ராசி அதிபன் கடந்த 7.5 வருஷமா உங்களை படுத்தின பாடு கொஞ்சம் இல்ல நஞ்சோ இல்ல சொல்லி மாளாது அப்படின்னு சொல்ல. நிறைய கஷ்டப்பட்டீங்க சனி பகவானால. அதே சனி பகவான் இப்ப நிறைய உங்களுக்கு நல்லது செய்ய போறார், கவலைப்பட வேண்டாம். சரி, அப்ப சகாய சனி எந்தெந்த விதத்துல சகாயம் செய்வாரு, எல்லா விதத்திலயும் குடும்பத்துல பிரச்சனையா ஹெல்ப் பண்ணுவாரு, வேலை செய்யறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓயறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, குடும்பத்துல இருந்த பஞ்சாயத்து எல்லாம் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சமுதாயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் அவப்பேரு இது எல்லாத்துல இருந்து உங்களை மீட்டு கொண்டு கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பிள்ளைங்களால பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளானோம். அவங்களால தலைக்குனிவு அசிங்கம் அது எல்லாத்துல இருந்து ஒரு விமோச்சனம். செய்யாத தப்புக்கு தண்டனை. இவ்வளோண்டு தப்புதமா செஞ்ச அதை இவ்வளோ பெருசா மாத்தி என்ன வில்லனா வில்லியா மாத்திட்டாங்க, அத்துணையிலும் இருந்து ஒரு விமோச்சனம். வேலையே இல்லாம வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். ஆன் தி ஹோல் சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல சனி பகவான் பாருங்க உங்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 3ஆம் பாவத்துல அமர்ந்து என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய போறான் அப்படின்ற சொல்லிட்டு அதுக்கும் மேல உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் உங்களோட பார்வை இருக்கு இல்லைங்களா, 5, 9, 12ஆம் பாவத்தை பாக்குறான். 5ஆம் பாவத்தை பாக்குறான். உங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றீங்களா, நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். பிள்ளைங்களால இருந்து பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் மாறும், முழுசுமே மாறிடுமா, முக்காவாசி மாறிடும், கவலைப்படாதீங்க சரிங்களா. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க, ஒரு வீடு இருக்கு, வியாபாரம் பண்ணா கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு பாக்குறேன், அழகா வியாபாரம் ஆயிடும், கடன் எல்லாம் ரொம்ப எளிமையா அடைச்சிடுவீங்க. நிறைய பேருக்கு காதல் வரும். சனி காதல் எல்லாம் கொடுப்பாரா, காதல் எல்லாம் தடுக்க மாட்டாருமா, கல்யாணத்தை தடுக்க மாட்டாரு, காதலை தடுக்க மாட்டாரு, கவலைப்பட வேண்டாம். அப்படி காதல் செஞ்சு நீங்க தோற்குறீங்க அப்படின்னா கூட அதுல ஒரு படிப்பினை அப்படின்றது கொடுப்பாரு. ஆனா இப்ப அவரு படிப்பினை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இல்ல, தடுக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இல்ல. புரியுதுங்களா. நம்ம ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. மெடிக்கல் சீட்டு 3 வருஷமா நான் பாருங்க குழந்தைங்க படிச்சுட்டே இருக்காங்க, பெருசா சக்சஸ் ஆகலவே இல்லைங்க. என் புள்ள மகரம் தான் தாராளமா மெடிக்கல் சீட் அழகா வாங்கிட்டதுக்கான வாய்ப்பு உண்டு. புள்ள நல்லா படிச்சுச்சு அப்படின்னா என்ன பலனை கொடுக்க போறவர் சனி பகவான். சனி பகவான் நல்லா படிச்சா மட்டும்தான் அதுக்கான பலனை கொடுப்பார். புரியுதுங்களா.
அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறீங்களா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க மகர ராசி அன்பர்கள்? அவ்வளவு பேர்ல நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். இங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளிநாட்டுல எம்டி படிக்கிறதுக்கான பிராப்தம். அம்மா வந்து வேணாம் எதுக்கு அனுப்புவானே, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நான் ஒத்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சப்போர்ட்டிவா அமுச்சு விடுவாரு. அப்பானோட முழு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு ஆன்மீக சுற்றுலா போறது, இன்ப சுற்றுலா போறது, இப்படி நிறைய பிராப்தம் இருக்குமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான பிராப்தமும் உண்டு. விரைய ஸ்தானத்தை பாக்குறாரு மகரம். ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளாட், செகண்ட் ஹேண்ட் காரு, இல்ல புது பிளாட், புது காரு, ஒரு வீடு, வாசல், சொத்து, பத்து, நில, புலம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு, இது அத்தனையும் வாங்குறதுக்கான பிராப்தம். ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது வாய்ப்பு உண்டுமா. இது மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான பலன்கள். சரிம்மா, பெர்சன்டேஜ் வீதமா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுமா பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா 90%. ஸ்டார் ரேட் கொடுக்கணும் அப்படின்னா 4.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். சரி, இப்ப மகர ராசிக்கான பொதுவான பலன் பார்த்துட்டீங்க. இப்ப நாங்க படிக்கிற மகர குழந்தைங்கம்மா எங்களுக்கு எப்படி இருக்கணும், பொது பலன் சொல்லும் போதே சொன்னேன். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான 100% நற்பலன்கள் அப்படின்றது வந்துடும். கவலைப்பட வேண்டாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா சின்சியரா படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி ஜஸ்ட் ஓரளவுக்கு ஆவரேஜா படிக்கிறீங்களா பாஸ் பண்ணிடுவீங்க. இதேதான் காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கோ நீட் படிக்கிற குழந்தைங்களுக்கோ 3 வருஷமா நீட் படிக்கிறீங்க, 4 வருஷமா நீட் படிக்கிற, நல்ல கடின உழைப்பு, சின்சியரா படிக்கிறீங்க அப்படின்னு சனிக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கா. இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, என்ன கேட்டா மகரம் யாரும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷம் ஒரு கோல்டன் பீரியட் எக்ஸலண்டா இருக்கிறதுனால நீங்க 50 வயசு மகரமா இருந்தாலும் சரி, 60 வயசு மகரமா இருந்தாலும் சரி, 65 வயசு மகரமா இருந்தாலும் சரி, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். புரியுதுங்களா? நம்ம வந்து பாருங்க 60 வயசு ஆயிடுச்சு, என்னத்த போய் இந்நேரம் தொழில் செஞ்சு என்னத்த பண்ண போறோம் யோசிக்காதீங்க. உங்களால என்ன முடியுதோ உங்களோட சுய ஜாதகம் பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு செட் ஆகும், ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றத செய்யுங்க. செய்றீங்க அப்படின்னா நல்ல வந்து வருமானம் வரக்கூடிய காலகட்டம், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நோ ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது மகரத்துல. எல்லாரும் வேலை செய்ய போறீங்க, எல்லாரும் சம்பாதிக்க போறீங்க, எல்லாரும் பிசினஸ் உமன் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்க வந்து ஆல்ரெடி வேலை செய்யற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் மகரம். எங்களுக்கு பெண்மணிகள் எங்களுக்கு எப்படி இருக்கும், ஆண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு பச்சீங்களா. நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆளாளுக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணாங்க, பிரச்சனை கொடுத்தாங்க, இடையூறு கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்படியாவது நீங்க இந்த வேலையை விட்டு போயிடலாம்ப்பா, தூக்கி போட்டுடலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு முடிவு போயிருந்தீங்க. சிலர் தூக்கியும் போட்டுட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல பேரு, மதிப்பு, அங்கீகாரம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. வேலையை நாங்க தூக்கி போட்டோமேம்மா, புதுசா வேலை ட்ரை பண்றீங்க அப்படின்னா அழகா கிடைச்சிடும். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம் பண்ண ஆரம்பிங்க. புரியுதுங்களா? சரிம்மா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள், திருநம்பிகள்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான காலகட்டம். திருநங்கைகள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரும் கிரேஸ் பானு, கல்கி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்த்தங்கி நட்ராஜ், அப்புறம் பிரதிகா யாஷினி, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை மட்டும்தான். இந்த இப்படிக்கு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க பாத்தீங்களா, இவங்களெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வரத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. பொதுவா மகர ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். உழைக்கிறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. குறுக்கு வழி போனீங்கன்னா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. எப்பயுமே சனி உங்களுக்கு நல்லது செய்ய போறான் அப்படின்னும் போது நேர்மை அப்படின்றது பெரிய லெவல்ல கையாளணுமா. நீங்க ஒருத்தவங்க கிட்ட காசு கேக்குறீங்க அப்படின்னா அவங்க 5 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இந்த வச்சுக்கோ 10 ரூபாய் கூட அப்படின்னு நம்ம பண்ற சில திருநங்கைகளையும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி செய்யாதீங்கன்னா, அந்த மாதிரி 4-5 பேரை பாத்துருக்கேன். எல்லாரும் அப்படி பண்றது இல்லை, யாரோ 100ல ஒருத்தவங்க அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க 5 ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கிட்டு அவங்கள மனசார வாழ்த்துங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாமா. இந்த காலகட்டம் திருநங்கைகள் வந்து தொழில்ல பெரிய லெவல்ல முன்னேறதுக்கான காலகட்டம். என்ன தொழில் செய்யலாம், உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு ஒத்து வரும், என்ன தொழில் தெரியும் அனலைஸ் பண்ணிட்டு சின்ன அளவிலாவது செய்யுங்க. பெருத்த சாதனை அப்படின்றது படைப்பீங்க. நாங்க மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு எப்படிமா இருக்கோம், ஆல்ரெடி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல கருணை பார்வை அப்படின்றது சனிக்கு நிறைய உண்டுமா. 7 வருஷத்துல உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, சமுதாயத்துல மரியாதை இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்ல, வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாசம் இல்ல, சம்பாரிச்சு கொடுக்குற மிஷினா தான் இருந்தோம். நாங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு பத்தல, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் என்னமோ பல முயற்சி பண்ண, ஆனா என்னால சம்பாதிக்க முடியல அப்படி சொல்ற கூடிய மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறீங்கனாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய சம்பாதிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், மரியாதை கிடைக்கும். சூப்பர் இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேல நாங்க வந்து பாருங்கம்மா 75 வயசு மகரம்.
70 வயசு மகரம் எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க, மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுங்க. சனி உங்க ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, வயோதிகம் அப்படின்றதுனால ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயில போயிட்டு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. நிம்மதியும் கிடைக்கும், ஈசனோட அன்பும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், ஆயுசும் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.